நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ பெரிய மகான் ஆயிட்டேல பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது எனக்கான வாய்ப்பு. என்னால இதை பண்ண முடியும், பண்ணி காட்டுறேன். குருவே, குருவே, குருஜி போயிட்டாரு. குருஜி உடனே தூக்கிட்டு போங்க. குருஜி, அது என்னன்னா எங்க குருஜி கடந்த ஒரு வாரமா கடுமையான உண்ணாவிரதத்துல இருக்காரு. அதனாலதான் உடல் பலவீனமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சரி வாதனி தூக்கிட்டு போலாம். சரி, இப்ப முதல்ல யாரு இந்த சோதனைக்கு தயாரா இருக்கீங்க? புத்திசாலி சிறுவனே, நான் உங்கிட்ட இருந்து இதான் எதிர்பார்த்தேன். இல்ல என்னால குண்டப்பாவுக்கு உதவ முடியாது. இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா தண்டனை கிடைக்கும். ஆனா எதுவும் பண்ணாம இருந்தேன்னா குண்டப்பா முதலைகளுக்கு இரையாயிடுவான். என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு சிறுவனே, பயந்துட்டியா என்ன? குருகுலத்துல கல்வி பயிலணும்னா அதுக்கு சோதனையை எதிர்கொண்டாகணும். என்ன பண்ணிட்டுக்க? இது கஷியமுல் செடியோட எண்ணெய் குண்டப்பா. இதை எரிக்கும் போது ஒரு புகை வரும்ல, அதுல வீட்டுல இருக்கிற எல்லா கொசுவும் ஓடிடும். பாரு, பாத்தியா, எல்லா கொசுகளும் இந்த புகையில ஓடிடும். நீ என்ன சொல்றதா இருந்தாலும், நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் எழுதி கொடுங்க இளவரசரே. ஏன் எழுதி கொடுக்கணும் ராமகிருஷ்ணா? மகாராஜா, அது மூலமா அவரு சொல்ற விஷயம் பதிவு செய்யப்படும்ல. அது என்னன்னா, இந்த பரீட்சை ரொம்ப கடினமானது. இவரு தானாவே அவரோட சுய விருப்பத்தோட இந்த பரீட்சையில கலந்துக்க முடிவு பண்ணிருக்காரு. ஒருவேளை அப்புறமா இந்த பரீட்சையில தேர்ச்சி பெற முடியலன்னா நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் இது இல்ல அது இல்லன்னு இவரு சொல்லலாம். அதுவே இது அவரு எழுதி கொடுத்துட்டாருன்னா நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கும். அதனாலதான் பாருங்க இளவரசரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அத எழுதி கொடுத்துருங்க. மந்திரியாரே, கட்டளைப்படியே மகாராஜா. பொறுமையா இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன். சரி படிங்க. கசிய மூலிகையோட எண்ணெய், நெருப்பு. சிறுவனே, நீயே இதெல்லாம் கேக்குற? பேசக்கூடாது. எழுதி கொடுங்க, எழுதி. ஆதாரம் மகாராஜா, ஆதாரம்.
இந்த சோதனையை செஞ்சு முடிக்கதான் எனக்கு இந்த பொருட்கள்லாம் தேவை. சோதனைக்காகவா? மந்திரியாரே, இந்த பொருட்களை இந்த சோதனைக்காக ஏற்பாடு பண்ணுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. அடே குண்டப்பா, கஷ்யமுள் செடி எண்ணெய எரிக்கும் போது உருவாகிற புகையால கொசு மட்டும்தான் ஓடும், முதல்ல ஓடாது. ஐயோ ஆண்டவா, இந்த குண்டப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறது? அந்த இளவரசன் என்னதான் பண்ண பாக்குறான்? முதலையோட உணவாக விரும்புறான். வேற என்னவா இருக்கும்? நெருப்பு. அங்க பாரு, நெருப்பு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த திட்டம் வேலை செய்யுது. என்ன தண்ணியில மிதக்கும். கஷ்யமுள் செடியால உருவாக்கின நெருப்பு முதலைகளை பயப்பட வச்சிருச்சு. அதுங்கெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிறுவன் ரொம்ப வேகமா இருக்கான். இவனோட திட்டம் வேலை செஞ்சிருச்சு. இளவரசரே, ஜாக்கிரதா! நெருப்பு அணைய போகுது, சீக்கிரம் போங்க. குண்டப்பாவை பாதுகாத்துருங்க தாயே, குண்டப்பாவை பாதுகாத்துருங்க. ஜாக்கிரதை இளவரசரே, ஜாக்கிரதை. ஜாக்கிரதா! சீக்கிரம் போங்க இளவரசரே, சீக்கிரம் போங்க. எச்சரிக்கை சிறுவனே. அற்புதம்! போயிட்டாரு, போயிட்டாரு. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நீங்க இந்த சோதனையில மட்டும் வெற்றி அடையல, நீங்க அபாரமான தைரியத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. மகரிஷி வித்யாதரே, சொல்லுங்க மகாராஜா. உங்க சோதனையில இப்போ ஒரு இளவரசர் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆமா மகாராஜா. அப்படின்னா குருகுலத்துல ஒரே ஒரு இளவரசருக்கு மட்டும்தான் கல்வி வழங்க போறீங்களா? மகாராஜா, நான் மத்த ராஜ்யங்களுக்கும் அழைப்பு விடுத்து அங்க இருக்கிற இளவரசர்களுக்கு குருகுலத்தை பத்தின தகவலை தெரிவிக்கிறேன். அவங்க கண்டிப்பா நம்ம குருகுலத்துல வந்து படிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, அப்ப அவங்களையும் நீங்க சோதிப்பீங்க. ஒருவேளை அவங்களையும் 1-2 இளவரசர்கள் மட்டும் தேர்ச்சி அடைஞ்சாங்கன்னா அப்ப நீங்க இன்னும் மாணவர்களுக்காக நிறைய ராஜ்யங்களுக்கு அழைப்பு விடுப்பீங்க இல்லையா? ஆமா மகாராஜா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஆனா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
நானும் என்ன நினைச்சு இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுக்கு சம்மதிச்சேன்னு தெரியல. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க சொன்னது சரிதான். மாணவர்கள் ஈரமான மண்ணுக்கு சமமானவங்க. அவங்களுக்கு தோற்றம் வழங்குறது ஒரு குருவோட கடமை, ஒரு குருவோட தர்மம். தகுதியானவங்களுக்கு கல்வி வழங்குறது இல்ல, தகுதி இல்லாதவங்களையும் தகுதியானவங்கள ஆக்கிறது தான். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, குருகுலத்துல கல்வியை பெற நுழைவுத் தேர்வுக்கான எந்த அவசியமும் இல்லை. கேட்டியா? எந்த அவசியமும் இல்லையா? மந்திரியாரே, மகாராஜா, முதல்ல நீங்க இளவரசன் மலங் தேவனுக்கு அழைப்பு விடுங்க. இந்த முறை எந்த சோதனைக்காகவும் இல்ல, குருகுலத்துல கல்வியை பெறத்துக்கான அழைப்பை விடுங்க. மகாராஜா, அந்த இளவரசன் மலங்தேவன் யாரு? மந்திரியாரே, நான் காசிபுரா பிரதேசத்தின் அரசரான ரன்வீரின் புத்திரன் இளவரசன் மலங்தேவன். மகாராஜா, நான் இந்த குருகுலத்துல படிக்க விரும்புறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் படிச்சதே இல்ல. ஆமா மகாராஜா, மன்னிச்சிடுங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மகாராஜா. நல்லது. அப்புறம் இங்க இருக்கிற எல்லா இளவரசர்களுக்கும் குருகுலத்துல அனுமதி வழங்கிடுங்க. எல்லா போட்டியாளர்களுமா? அப்ப நானுமா? சரி மகாராஜா, உங்க கட்டளைப்படியே. லாமா, இப்ப நானும் குதூகலத்துல பதிக்கலாம். இனி எனக்கு இந்த இளவரச வேஷம்லாம் தேவையே இல்ல. மகாராஜா, இது குண்டப்பா, நான் எல்லாத்தையும் விரிவா சொல்றேன் மகாராஜா. நீங்க சொல்ல வேண்டியது அரசவையில பண்டித ராமகிருஷ்ணரே. சரி மகாராஜா, அரசவையில. எவ்வளவு தைரியம்! மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட கட்டளையின்படி குருகுலத்தோட நுழைவுத் தேர்வுல ராஜபுத்திரர்கள் தான் இருக்கணும்னு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இவருக்கு வேண்டிய குண்டப்பாவை மாறுவேஷம் போட வச்சு அதுல கலந்துக்க வச்சிருக்காரு. மகாராஜா, இது ஒரு துரோகம், ராஜ துரோகம். அரச கட்டளைய அப்பட்டமா மீறி இருக்காரு. இது ஒரு குற்றம். மகாராஜா, இந்த விஷயத்துல பண்டித ராமகிருஷ்ணர் அவரோட நண்பரை வேண்டியவரை குண்டப்பாவை ராஜபுத்திரர்களோட சேர்த்து நிறுத்தி இருக்காரு. நாளைக்கு இதே மாதிரி அரசவையிலையும் நடக்கலாம். இதே மாதிரி எதிர்காலத்திலையும் அவருக்கு வேண்டியவரை சிம்மாசனத்திலையும் உட்கார வைக்கலாம். மகாராஜா, இந்த விஷயத்துல பண்டித ராமகிருஷ்ணரை நான் கடுமையா கண்டிக்கிறதோட உங்ககிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மகாராஜா. இந்த விஷயத்திலேயாவது இவருக்கு தண்டனையை கொடுத்து உதாரணத்தை உருவாக்குங்க. அப்படி நீங்க கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனி ஒருவருக்கு இந்த விஜயநகரத்துல இது மாதிரி செய்யறதுக்கு தைரியமே வரக்கூடாது. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மகாராஜா, நான் முன்னாடி சபையில என்ன சொன்னேனோ அதே தான் நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். சூரியன் எப்படி ஒளியை வழங்கும் போது அது எந்த பாரபட்சமும் பார்க்கறது இல்லையோ, காற்று தன்னுடைய குளுமையால எல்லாருக்கும் எப்படி சுகம் வழங்குதோ, அதே மாதிரி கல்வி வழங்குறதுலயும் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது மகாராஜா. நுழைவுத் தேர்வுல குண்டப்பாவை பங்கெடுத்துக்க வைக்க நான் போன பாதை சரியான பாதை இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மூலமா யாருக்கு கெடுதல் விளைவிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல மகாராஜா. நான் ஒரு கல்வி பெறணும்னு ஆசைப்பட்ட ஒரு பாலகனுக்கு உதவ நினைச்சேன், அவ்வளவுதான். பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப விஷயத்தை சுத்தி விடாதீங்க.
வழக்கு என்ன? நீங்க அரச கட்டளைய மீறி இருக்கீங்கிறது தான் தண்டனைக்குள்ளாக வேண்டிய குற்றவாளி. இல்ல குருவே, இங்க ஒருத்தர் தண்டனைக்குரிய ஆளா இருக்காருன்னா அது நான் தான். என்னோட முடிவை நினைச்சு நானே வருத்தப்படுறேன். பண்டித ராமகிருஷ்ணர் சொன்னது எல்லாமே சரியானதுதான், உண்மைதான். ராமகிருஷ்ணா, இன்னைக்கு நீங்க என்ன மிகப்பெரிய அநியாயம் பண்ண விடாம தடுத்துட்டீங்க. நீங்க சொன்னது உண்மைதான். கல்வியை பெற எல்லாருக்குமே உரிமை இருக்கணும். அதனால இன்னைக்கு கிருஷ்ணதேவராயரான நான் உங்க எல்லாருக்கும் அறிவிக்கிற இந்த குருகுலத்துல சாதாரண குடிமக்களோட குழந்தைகளுக்கும் கண்டிப்பா கல்வி வழங்கப்படும். ஆனா மகாராஜா, கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். குருவே, குண்டப்பா எந்த ஒரு இளவரசருக்கும் குறைஞ்சவன் இல்லைங்கிறத நம்ம எல்லாருக்குமே நிரூபிச்சு காட்டிட்டாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் விட மிகவும் திறமசாலிங்கிறது தெளிவா தெரியுது. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, எனக்கு நீங்க சொல்ற விஷயத்துல தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகமா? அப்படி என்ன சந்தேகம் குருவே? மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணர் ஏற்கனவே இந்த பரீட்சையில ஏமாத்தி இருக்கிறத ஒத்துக்கிட்டார். குருவே, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மகாராஜா, பெரிய புத்திசாலியான பண்டித ராமகிருஷ்ணர் அவரோட நண்பர் குண்டப்பாவுக்கு உதவி இருக்காரு. இவர் மட்டும் அந்த உதவிகளை செய்யாம இருந்திருந்தா இவருடைய நண்பர் குண்டப்பாவும் ராஜபுத்திரர்கள் மாதிரியே தேர்வுல வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. அந்த வகையில நீங்க சொன்னீங்களே, குண்டப்பா தான் மற்ற இளவரசர்களை விட ரொம்பவும் அதி புத்திசாலின்னு. இதனாலதான் அந்த விஷயத்து மேல எனக்கு சந்தேகம் வருது மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் குண்டப்பாவுக்கு பரீட்சையில எந்த உதவியும் பண்ணல. அவன் அவனுடைய புத்தி மற்றும் திறமையை பயன்படுத்தி எல்லாத்திலும் தேர்ச்சி பெற்றான். எனக்கு அவனை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களோட நண்பர் அவ்வளவு புத்திசாலின்னா அதையும் நிரூபிச்சு காட்டட்டும். மகாராஜா, இந்த தடவை குண்டப்பாவுக்கான தேர்வு என்னாலேயே நடத்தப்படும். என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணரே? அப்படின்னா மகரிஷி வித்யாதர் வச்ச தேர்வுல குண்டப்பாவுக்கு நீங்க உதவி இருக்கீங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது உண்மைன்னா இதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. தேர்வை நான் நடத்தினா குண்டப்பாவால் அந்த தேர்வுல தேரவே முடியாதுங்கிறது. என்ன நான் சொல்றது உண்மைதானே? ஏன் இந்த அமைதி? சொல்லுங்க. பாருங்க மகாராஜா, நான் சபையோர் எல்லாரும் உங்க பதிலுக்காக தான் காத்திருக்கோம். சொல்லுங்க, என்ன ஆச்சு? சொல்லுங்க. நான் தேர்வை எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். தேர்வுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க குருவே, நான் இப்ப என்ன பண்ணணும்? குண்டப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாதலாமா, என்னால முடியலாமா? சொல்லுங்க குருவே, வீரர் தயாரா இருக்காரு, என்ன பண்ணணும்? அப்போ நீ நிச்சயமா தேர்வை எதிர்கொள்ள தயாரா இருக்க. ஆமா. ரொம்ப நல்லதுப்பா. மகாராஜா, எனக்கு ஒரு கலயம் தேவைப்படுது. மந்திரியாரே. கட்டளைப்படியே மகாராஜா. வாங்க. ரொம்ப நன்றி. குண்டப்பா, இங்க வா. இந்த கலயத்தை பிடி. இந்த கலயத்தை சந்தைக்கு கொண்டு போய் நெய் வாங்கிட்டு வா. நீ செய்ய வேண்டியது இது மட்டும்தான்ப்பா. நீ தேர வேண்டியது இந்த தேர்வுல தான்.
என்ன இவ்வளவுதானா? ஆமா, இவ்வளவேதான். ஞாபகம் இருக்கட்டும், இந்த கலையம் இருக்கு, இது நெய்யால நிறைஞ்சிருக்கணும். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், விலை கொடுத்து, அதாவது நெய்ய நாணயங்கள் கொடுத்து வாங்கக்கூடாது. நெய்ய நீ விலை இல்லாமலேயோ இல்ல கடனாகவோ இல்ல தானமாவோ பெறக்கூடாது. அதே மாதிரி ஏமாத்தியும் வாங்கிட்டு வரக்கூடாது. குருவே, விலை இல்லாமலும் நாணயத்தை கொடுக்காமலும் கடனாவ வாங்கிட்டு வரக்கூடாதா? அப்படின்னா குண்டப்பா எப்படி நெய்ய வாங்கிட்டு வருவாரு? மகாராஜா, இதுதான் என்னுடைய தேர்வு. குண்டப்பா, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு வழங்குறேன். ஒருவேளை உன் நேரத்தையோ எங்க நேரத்தையோ வீணாக்க விரும்பலன்னா நீ முடியாதுன்னு சொல்லிடலாம். அது மூலம் ராமகிருஷ்ணன் உனக்கு தேர்வுல ஒத்துழைப்பு கொடுத்தாங்கிறத ஒத்துக்கிட்ட மாதிரியா? அதே மாதிரி நீ இந்த தேர்வுல இப்ப பங்கேற்றுக்கிட்டு இதுல தோத்து போயிட்டேன்னு சொன்னா உன்னால குருகுலத்துல இதுக்கு மேல நுழையவே முடியாது. நான் சவாலை ஏத்துக்கிறேன் குருவே. யோசிச்சுக்கோ குண்டப்பா, நான் வெறும் இங்க இருக்கிற குருகுலத்தை பத்தி மட்டும் சொல்லல, உலகம் முழுக்க இருக்கிற குருகுலத்தை பத்தி சொல்றேன். நீ மட்டும் இந்த தேர்வுல தேர்ச்சி பெறாம போனேன்னா உலகம் முழுக்க இருக்கிற எந்த குருகுலத்திலையுமே உன்னால நுழையவே முடியாது. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க படிக்க முடியாதவனாவே இருப்பேன். உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன் குருவே. அப்படின்னா சரி, உன் கையில இப்ப கலையம் இருக்கு, நீ போறதற்கான வாசல் அதோ இருக்கு, நீ போ. இன்னும் கேளு சிறுவனே, உன் கூடவே 2 வீரர்களும் வருவாங்க. அந்த வீரர்களோட கண்காணிப்புல தான் நீ செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கணும். சரி மந்திரியாரே. கட்டளைப்படியே மகாராஜா. குண்டப்பா, என்ன இது? இவ்வளவு பானைகளா? இவன் நீ கடையவே எடுத்துட்டு வந்துட்டானா? இந்த கலையங்கள் எல்லாம் காலியா இருக்கு. நெய் எங்க? இதுக்குள்ளே நெய் இல்லையே. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் குண்டப்பா இந்த தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டா. இல்ல குருவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க.
என்னப்பா நடக்குதுங்க? இவன் சிரிக்கிறத பார்த்தா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன? நீ நலஞ்சு கலையும். கலையும் நிறைஞ்சிருக்கு. வீரர்களே, ஏதாவது ஒரு தருணத்துல குண்டப்பா உங்களோட பார்வையிலிருந்து விலகுனானா? இல்ல மந்திரியாரே. குருவே, இந்த நெய்யை நான் விலை குத்து வாங்கல, யாரையும் ஏமாத்தியும் கொண்டு வரல, நாணயத்தை கொடுத்து கூட இதை வாங்கல, கதனாவும் வாங்கிட்டு வரல. மகாராஜா, குரு நெய்யை தானே நாணயம் கொடுத்து வாங்க கூடாது சொன்னாரு, கலையத்தை இல்லையே. அற்புதம் குண்டப்பா. அற்புதம். குருவே, குண்டப்பாவோட இந்த பதிலை கேட்டு நீங்க திருப்தி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடனாவும் வாங்கல, நாணயமும் கொடுக்கல, தானமாவும் வாங்கல, ஏமாத்தியும் கொண்டு வரல. அப்படின்னா இத நீ எப்படி கொண்டு வந்த குண்டப்பா? ஐயா, இந்த பாத்திரத்துல நெய் கொதுங்க. சரி. மன்னிச்சிடுங்க, நான் கேட்கவே மறந்துட்டேன். இந்த நெய் பசுவோடதா இல்ல எருமைதா? பசுவோடது. ஐயோ, எனக்கு எருமை நெய் தான் வேணும். அப்ப இதை திரும்ப எடுத்துக்கோங்க. சரி. என்னோட கலையும். ஐயா, நான் உங்களை எந்த விதத்திலையும் ஏமாத்தலாம் இல்லல்ல. உங்களுக்கு எருமை நெய் தேவைப்பட்டது, இது பசு நெய், அதனால திரும்ப கொடுத்துட்டீங்க. இதுல என்ன ஏமாற்றம்? நன்றி. கலையத்துல இருக்க நெய்யை எடுத்ததுக்கு அப்புறமும் கலையத்துல கொஞ்சம் நெய் ஓட்டிட்டு இருந்தது. அவ்வளவுதான். இந்த 20 கலையமும் நீங்க கொடுத்த பாத்திரத்தை நிரப்பிடுச்சு. அற்புதம் குண்டப்பா. பாத்தியா தனி, குருஜியோட முகம் வாடி போன செடி மாதிரி தொங்கிடுச்சு. ஆனா குருஜி பாக்குறதுக்கு இப்பதான் நல்லா இருக்காரு. குண்டப்பா, இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? ராஜா, ராமா பார்த்ததே எனக்கு இந்த திட்டம் தோணுச்சு. ராமாவை பார்த்தா? அது எப்படி? அற்புதம். குருவே, சொல்லுங்க மகாராஜா. இப்போ குண்டப்பா உங்களை திருப்தி படுத்திருப்பார்னு நான் முழுசா நம்புறேன். ஆமா மகாராஜா, இருந்தாலும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் குருவே. என்ன மகாராஜா?
பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, உங்களை நான் என் சிறப்பு ஆலோசகரா நியமிச்சேன். 8வது நிமிடருக்கான பதவியும் நான் உங்களுக்கு வழங்கினேன். அப்படி இருந்தோம் நீங்க உங்களோட வீட்ல விரல்ல நெய் எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆஹா. இந்த குற்றத்துக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே தீரும். மந்திரியாரே, மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு நெய்யை அனுப்பி வைங்க. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், இவர் வீட்டுல நெய்யோட அளவு எப்பவும் குறையவே கூடாது. அது நிறைஞ்சேதான் இருக்கணும். ஏன்னா இவருக்கு வேணா இவரோட ஏழ்மையை பத்தியும் வறுமையை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்க. பண்டித ராமகிருஷ்ணா, விரல்ல நெய் எடுத்து நீங்க உணவுல சேர்த்துக்கிறீங்களா? கட்டளைப்படியே மகாராஜா. லாமா, என்ன மன்னிச்சுது. என்னாலதான் இங்க எல்லாரும் உன்னை கேலி பண்றாங்க. நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கேலி இல்ல குண்டப்பா, நீ என்ன பெருமைப்படுத்தி என்ன தலை நிமிர வச்சுட்ட. என்னுடைய குண்டப்பா இவ்வளவு திறமைசாலின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ உன்னுடைய திறமையை வெளிப்படுத்த யாரோட உதவியும் தேவையில்லை குண்டப்பா. இன்னைக்கு நீ கல்வியை பெற தகுதியானவன்றத இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டிட்ட. தெரியுமா, இன்னைக்கு உன்னோட இந்த வெற்றியால கல்வி பெறணும்னு ஆசைப்படுற சாமானிய சமூகத்தை சேர்ந்த எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்க போகுது. அவங்க எல்லாரோட தரப்புல இருந்து நான் உன்னை வணங்குறேன். இந்த குண்டப்பா ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். நல்லவன், கல்வி பெற தகுதியானவன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஊருக்கே தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த தேர்வையே வச்சேன். குண்டப்பா, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியாது. வா இங்க. போருக்கு தயாராகுங்க. ஷம்ஷீர் அனுப்புனது நாம தான் தெரிஞ்சதும் அந்த கிருஷ்ணதேவராய நிச்சயமா நம்மள தாக்குறதுக்காக வருவான். இல்ல ஹுசூர், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா ஷம்ஷீர் பிடிபடுறதுக்கு முன்னாடி விஷம் தடவப்பட்ட அம்ப தன்னோட கையில குத்திக்கிட்டான். அதனால அவன் மனநலம் பாதிச்சிருக்கு. சிவப்பு கத்தி, பச்சை கத்தி, தயிர் வடை, வெங்காய பக்கோடா, மெதுவடை, கார பூந்தி. இப்படி ஒளிஞ்சிருந்து மகாராஜாவை தாக்க நினைக்கிற அந்த எதிரி யாரு? யாரா இருக்கும்? இப்ப அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாது. இப்ப அடுத்த வலைய நான் வீசுறேன். அம்பையும் நானே எய்வேன்.
ஞாபகம் வச்சுக்கோ வித்யாதர், எப்படி உன்னை இங்க பிரதான ஆசிரியரா என்னால நியமிக்க முடிஞ்சதோ அதே மாதிரி உன்னை விரட்டி அடிக்கவும் முடியும். குருவே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன தப்பு பண்ணங்கிறத நான் சொல்லவா? நீ ஒருத்த இருக்கும்போது அந்த குண்டப்பாவுக்கு எப்படி ஆசிரமத்தில் அனுமதி கிடைச்சது? குருவே, அந்த குண்டப்பா புத்திசாலி. அதுக்கு காரணம் நீதான் காரணம். உன்னை யார் அப்படி ஒரு தேர்வை நடத்த சொன்னது? அந்த குண்டப்பா சுலபமா தேர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு தேர்வு உனக்கு தெரியாது வித்யாதர். குண்டப்பா சாதாரண ஆள் இல்ல. இனி குருகுலத்துக்கு வரப்போற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருக்க போறவன். நல்ல காதை திறந்து கேட்டுக்க வித்யாதர். இனியும் தொடர்ந்து நீயே குருகுலத்துல பிரதான ஆசிரியரா தொடரணும்னா சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமே குண்டப்பாவை குருகுலத்துல இருந்து விரட்டுறதுக்கு ஒரு வழியை தேடு. உன் மூலம் மொத்தத்தையும் செயல்படுத்து. குறுக்கு வழியில கூட யோசி, எதையாவது செஞ்சு தொலை. எப்படியாவது அந்த குண்டப்பா குருகுலத்தை விட்டு வெளியேறியாகணும். குருவே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் என் சார்பா எல்லாவித முயற்சியும் பண்ணுவேன். முயற்சி இல்ல, எனக்கு தேவை முடிவு. முடிவு உங்களுக்கு தேவையான அந்த முடிவு கிடைச்சதா வச்சுக்கங்க குருவே. நான் அந்த குண்டப்பாவுக்கு கொடுக்க போற சித்திரவதையில குருகுலத்தோட பேரை கேட்டாலே அவன் பயந்து நடுங்குவான். அதாவது நாளைக்கு தான் குண்டப்பாவுக்கு முதல் மற்றும் கடைசி நாளா இருக்கும். ஏன்னா புத்தியில தான் சக்தி இருக்கு. நாளைக்கு சபையில பண்டித ராமகிருஷ்ணனுக்கும் கடைசி நாளா இருக்கும். நாளைக்கு மறுபடியும் இந்த விபூதியை பயன்படுத்தி அவனை வசியம் பண்ண போறேன். அம்மாவோட கோயில்ல கிடைச்ச இந்த சந்தனத்தை நாளைக்கு காலையிலேயே தண்ணியில கலந்து துளசியில தெளிச்சிடணும். பிரபு தவம் பண்ணி பண்ணி இங்கேயே சோர்ந்து தூங்கிட்டாரா? சுவாமி, சுவாமி, நல்லா ஓய்வெடுங்க சுவாமி. ஓய்வு எடுத்துக்கிட்டு தானே இருக்க. இங்க இல்ல சுவாமி, உங்க படுக்கை அறையில. ஏன் இங்க படுக்கிறது நல்லதுக்கு இல்லங்கிறிய? சுவாமி, நீங்க அங்க படுத்து தூங்குனா என்னால உங்களுக்கு விசிறி விட முடியும்ல. கடவுளே, வர. அடடடடா குண்டப்பா, நீ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படித்த மேதை மாதிரி தெரியுற. இந்த புது ஆடையில எவ்வளவு அழகா இருக்கா இல்லம்மா? அம்மா சாரதா தேவி, எனக்காக ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல? தூக்குங்க. பண்ணதானே தூக்குறதுக்கு? அட இல்லங்க, உங்க காலை தூக்கி குருகுலத்துக்கு கிளம்புங்க. அப்ப நான் உங்களுக்கு புது ஆடையை தச்சு தரேன். அது சரி, அப்படின்னா எனக்கும் குருகுலத்துக்கு போய் கல்வி பெற வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க இப்ப சொல்ல வரீங்களா? ஆமா, வீட்டு பொறுப்புல எப்படி பாத்துக்கணும்னு ஒரு ஆம்பளைக்கு சொல்லி தர குருகுலத்தை திறந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா போங்க. பாருங்கம்மா, அமைதியா இருங்க. இனி நான் மட்டும் தான் பேச போறேன். லாமா, நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்பல லாமா. நீ உன் வாக்கு நிறைவேற்றிட்ட. எனக்கு குருகுலத்துல அனுமதி வாங்கி தந்துட்ட. கேட்டியா என் செல்ல நண்பா குண்டப்பா? இதெல்லாமே உன்னுடைய தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தால தான் நடந்தது. நான் எதுவும் பண்ணல. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு தான் முடிவெடுக்கணும். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அப்படி பண்ணா நீ எப்பவும் தோல்வியை சந்திக்கவே மாட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி ஒரு வீரனுடைய வாழ்க்கையில ஆயுதங்கள் முக்கியமானதா இருக்குமோ அதே மாதிரி ஒரு படித்த மனிதனுடைய வாழ்க்கையில சாஸ்திரங்கள் முக்கியமானதா இருக்கும். இந்த கல்வி தாய்க்கு சமமானது. இத நீ எப்பவும் மதிக்கணும். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பலாமா? பிரமாதம். சரி, கிளம்பு.
என்னால நம்பவே முடியலம்மா. எந்த குண்டப்பாவுக்கு விளையாடவே நேரம் பத்தலையோ இன்னைக்கு அவன் குருகுலத்துக்கு போக இவ்வளவு உற்சாகமா இருக்கா. கிளம்பு 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 கிளம்பு, குருகுலத்துக்கு போகலாம். மகாராணி திருமலம்மா, சொல்லுங்க. நீங்க உங்களுடைய சமையலுக்காக என்னுடைய அன்பான சேவகன் கிட்ட விசித்திரமான பொருட்களை கேக்குறீங்க. அநேகமா அந்த காரணத்தாலதான் இப்ப அவன் பொய்யான காரணத்தை சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆஹாஹா, நீங்க எல்லா பழியையும் எம்எல்ஏ போடுறீங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி திருமலம்பா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மகாராஜா. ஏதாவது இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும்ல. இருக்க வேண்டியது என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கான பதில் கண்டிப்பா இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.